இன்னைக்கு தான் நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பார்க்குறீங்க. இந்த இடத்தின் படிக்கட்டு முழுக்க யூபிஎஸ்சியிலேருந்து பல பப்ளிக் சர்வீஸ் பேங்க் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த மொத்த படியிலையும் இப்படியான ஒரு லேசாக ஒரு சாரல் விழுந்தாலே ஒரு 10 மணிக்கு ஒரு டீ கடையில் நாங்கள் 13 பேரும் டிஃபால்ட்டாக அசம்பிள் ஆகி காலையில் அந்த மலைக்கு மேலே ஏறினோம்னா மாலையில் தான் இறங்குவோம். இந்த மலையில அடைமலை பெய்கிற நாளில் இந்த மலையை சுற்றி பல அருவிகள் கொட்ட தொடங்கும். ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறையா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக நிறையா தகவல்கள் வந்து திருப்பரங்குன்றம் பற்றி உங்களுக்கு நிறையா வந்திருக்கும். அந்த தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாம் லைட்டாக டெலீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்களோ என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதுக்குன்னே சிறுதினை மலரோடு அப்படின்னா கொஞ்சோண்டு பூவோட திணையோட மறி அறுத்து அப்படின்னா ஆட்டு ரத்தம் கலந்து வச்ச என்றாவது ஒரு நாள் இந்த வரலாற்றை திரித்து நம் தலையில் இப்ப ஒரு வரலாற்றை 6 மாசமா நம்ம தலையில திரித்து நம்ம வாயிலையும் கண்லையும் காதலையும் சொருக முயற்சி பண்றாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை நடையின் காலை வணக்கங்கள். ஓகே, எடுத்த உடனே ஒரு கேள்வியோட நான் தொடங்கலாம்னு இருக்கேன். இதில் எவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு முதல் முறையா வரீங்க? பயமா இருக்கு. அப்ப பசுமை நடை இன்னொரு 15-20 வருஷம் நடத்தணும் போல இருக்குங்க. நான் என்னைக்கா ஒரு நாள் இந்த கை தூக்குறது இருந்துட்டுன்னா நடைய விட்டுறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போதும், டயர்டா இருக்கே அப்படின்னு. ஆனால் ஐயப்பன் கன்னிசாமி மாதிரி ரைட். நான் பொதுவாகவே சொல்வதுண்டு, நான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு 35 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் குடியிருந்த காலத்திலிருந்து இங்கே வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் நீங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பார்க்குறீங்க. இந்த இடத்தின் படிக்கட்டு முழுக்க யூபிஎஸ்சியிலேருந்து பல பப்ளிக் சர்வீஸ் பேங்க் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த மொத்த படியிலையும் சிமெண்ட் சாக்கை கொண்டு வந்து காலையிலேயே விரித்து அவங்கவுங்களுக்கான இடத்த போட்டு உட்கார்ந்து பரீட்சை எழுதி இன்னைக்கு இந்தியா முழுக்க மிக உயர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக, வங்கி அதிகாரிகளாக, பல துறையில் அதிகாரிகளாக இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இந்த இடம் என்பது இங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே மாணவர்கள், அவங்களிருந்து யாராவது ஒருத்தர் நம்ம சொல்ல முருகன் மிச்சர் கடைக்கு போயிட்டு வரணும். அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு போவார், டேர்னில் போவாங்க. இவங்க எல்லாருக்குமான ஒரு டீயோ ஸ்நாக்கோ வாங்க. அப்போ இந்த இடம் ஒரு பக்கம் தொல்லியல் வரலாறு, அப்புறம் இது மாதிரியான படியும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஏறக்குறைய 70களிலேயே கட்டமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள் எப்படி அண்டர் யூட்டிலைஸ்டாவோ இந்த நகரத்திற்கே தெரியாமல் இருக்கோ என்பது நமக்கு மீண்டும் மீண்டும் பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த இடத்த ஒரு 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 தென்னிந்தியாவின் மிக அழகான ஒரு 5 இடங்களை நீங்கள் போட்டிங்கன்னா அதில் நான் இந்த இடத்த உள்ளே வைப்பேன். அவ்வளோ பொட்டென்ஷியலும் அவ்வளோ கெப்பாசிட்டியும். பல்வேறு நாடுகளுக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நம்ம $10 டிக்கெட்டை கொடுத்து எல்லாம் திறந்து உள்ளே போனால் அவங்களுக்கு அது வரலாறாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ அபண்டண்ட்டாக எவ்வளோ கொட்டி கிடக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்போ அப்படியான ஒரு இடம்தான். அதுவும் குறிப்பாக இந்த நடையில் இந்த போஸ்டரை நாங்கள் போட்டதுலேருந்து நிறைய பேர் தனித்தனியாக ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன எங்களை வரவழைக்கிறக்காக ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்களா, இந்த இடம் மதுரையில் இருக்கா அப்படின்ற குரல் இந்த முறை ஒலித்து கொண்டே இருந்தது. அதனால தான் இன்னைக்கு காலையில் சிலர் லைட்டாக தப்பிக்கலாம்னு, சார் எங்கள் ஏரியாவில் மழைனா புயலே அடித்தாலும் வரணும்னு எல்லாருக்கும் மெசேஜ் போட்டேன் நான். ஏன்னா
இந்த இவ்வளோ பெரிய ஏற்பாடு இருக்குல்ல, ஒரு வார காலமாக ஒரு குழு வேலை செய்யுது. நாங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும். நாங்கள் வந்து முத்துப்பட்டிக்கு ஒரு நடை போட்டிருந்தோம், 2 முறை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். கொங்கர்புளியங்குளம் ஒரு நடை, 3ம் மழை நடையா நடந்தது. முழு மலையில் நனைந்து கொண்டே மலையேறி பார்த்துட்டு திரும்பிய அதுதான் பசுமை நடை டீமுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போய் இந்த இடத்தின், இந்த ஊரின் சிறப்புகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம். திருப்பி நீங்கள் வண்டி நிறுத்திருக்கீங்களா, அந்த லெஃப்டில் ஒரு கோவில் இருக்கு பாருங்க, அங்கே தான் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் டேக் யுவர் ஓன் டைம், கொஞ்சம் ஃப்ரீ டைம் இங்கே விடணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பேச, இந்த இடத்தை உள்வாங்க, சத்தமாக இறைச்சலாக உள்வாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக இந்த இடத்த உள்வாங்குங்க. அப்படி பல விதங்களாக இந்த இடங்களை உள்வாங்க வேண்டும். நாங்கள் திருப்பி ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முந்தி நாங்கள் ஒரு 15 வருஷம் அதை அழுத்தமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இந்த நடைக்கு வரக்கூடிய அனைவரும் இதை குறைந்தபட்சம் ஒரு 5 புகைப்படங்களாவது எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸாக வைங்க, உங்கள் சமூக வலைத்தளங்களில் போடுங்க. அப்புறம் நான் சொல்கிறது, அது சோம்பேறிகளுக்கு. எழுத தெரிஞ்சாலும் ஒரு 10 வரி எழுதி போடுங்க, ஒரு A4 பேஜ் எழுதி போடுங்க, உங்கள் அனுபவத்தை எழுதுங்க. ஒரு டைரியா கூட உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வெளிப்படுத்த விரும்பலைன்னா உங்கள் டைரியில் கூட எழுதுங்க. அது என்னைக்கா ஒரு நாள் பயன்படும். ஆனால் நீங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் இப்படியே வடித்து விட்டுறக்கூடாது. இந்த அனுபவத்தை ஏதேனும் ஒரு வகையில் இதை நீங்கள் ஆவணப்படுத்தி பர்சனலாக வச்சுக்கலாம், பொதுவில் போடலாம். பொதுவில் போட்டிங்கன்னா அது நடைக்கு பயன்படும், இன்னும் ஆட்களை கொண்டு வர்றதுக்கு பயன்படும், இன்னும் உங்களை போல் பார்க்காத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வர பயன்படும். ஓகே, ரைட், ஐ ஸ்டாப் ஹியர். நீங்கள் என்ஜாய் திஸ் பிளேஸ். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு, இந்த முறை நாடகத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருந்தீங்க? ஓரளவுக்கு வந்திருந்தீங்க. நம்ம நந்தகுமார் இன்றைக்கு மார்வேஸ்டில் வந்திருக்காரு, தாடியெல்லாம் கட் பண்ணிட்டு. அவரை மார்வேஷத்தில் இருப்பதை நீங்கள் விட்டுறக்கூடாதேன்றக்காக இப்போ அடையாளம் காட்டுறாங்க. ஸோ அவரோடும் நீங்கள் எல்லாரும் இன்டராக்ட் பண்ணுங்க. நாடகத்தை பற்றியும், நாடகத்துக்கு வந்தவர்கள் சிலர் இன்னைக்கு பேசலாம், உங்கள் அனுபவத்தை இங்கே நீங்கள் சொல்லலாம். ரைட். அலாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் தூங்கியிருந்தா ஒரு மிக முக்கிய காலை பொழுது நம்மலாம் மிஸ் பண்ணியிருப்போம்ன்றது தான். அதனால் நீங்கள் வீக்லி அலாம் சண்டே, மந்த்லி ஃபர்ஸ்ட் சண்டேயை வைத்தே ஆக வேண்டும். பசுமை நடை வந்த பிறகும் இந்த இடத்துக்கு நீங்கள் திரும்பி தனியாக வந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களை கூப்பிட்டு வர்றதுக்கு இதை விட வேறு என்ன இடம் வேணும் மதுரையில்? அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ முக்கியமான இடங்கள் மதுரையில் கேட்பாரற்று கிடக்கு, ரோட்லெஸ் ட்ராவல்டாக கிடக்கு. அப்போ நாம் தொடர்ந்து இந்த இடங்களுக்கு வர்றதே ஒரு அழுத்தத்தை கொடுக்க தான். அரசாங்கம், ஏஎஸ்ஐ எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை இன்னும் மேம்படுத்தி இந்த இடமெல்லாம் நான் சொல்லுவேன், ஒரு ஆன்பார், ஒரு மகாபலிபுரத்தை போல இதை மாற்றக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் இந்த இடத்துக்கு இருக்கு. இந்த இடத்த அப்படியான ஒரு ஸ்பேஸாக நம்ம மாற்ற முடியும். ஏறக்குறைய ஒரு பாதி இன்ஃப்ரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எங்கள் விளக்குகளை போட்டு செஞ்சு படியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி, ஏன்னா ஒரு 30 வருஷம் ஆச்சு இதெல்லாம் பண்ணி. அதனால இதுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் எல்லாம் பண்ணால் என்னை பொறுத்தவரை இது ஒரு டிக்கெட்டட் இடமாக மாற்றப்படணும்ன்றதான் என்னோட எண்ணமே. இலவசமாக இருக்கக்கூடாது, மதிப்பே இல்லை. ஒரு சின்ன கட்டணம் கொடுத்தா தான் இதை பராமரிக்கவும் நம்ம தொடங்குவோம். அப்போ அப்படியான ஒரு மிக அழகான இடங்களாக, அதுவும் கீழே இருக்கக்கூடிய அந்த வட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஈவெண்ட் ஸ்பேசஸாக, ஒரு நாடகத்தை இங்கே நிகழ்த்தினால் எப்படி இருக்கும், அதான் என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்பயுமே எனக்கு தோணும், ஒரு சின்ன புத்தக அறிமுகத்தை கீழே வச்சு நடத்தினா எப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இது ஒரு கலாச்சார வெளியாக, ஒரு பண்பாட்டு வெளியாக மதுரையில் இந்த மாதிரியான இடங்கள் வருங்காலத்தில் மிளிரும். நிச்சயம் நாம் பார்க்கக்கூடிய வேலை அடுத்த தலைமுறைக்காவது அந்த விஷயங்கள் கிடைக்குமான்னு பார்ப்போம். நம்ம தொடர்ந்து கல்லை எரிந்து கொண்டே இருப்போம், இயன்றவரை அந்த வேலைகளை செய்து கொண்டே இருப்போம். இப்போ அப்படியான 2 இடங்களை நான் ரொம்ப எப்பயுமே மார்க் பண்ணுவேன். ஒன்று கீழே கோயில்குடியில் இருக்கக்கூடிய அந்த சமணர் சிற்பம் இருக்கக்கூடிய கேலரி, இந்த இடம், இது 2மே எப்பொழுதுமே க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுவும் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஒரு 10 ஆண்டுகள் குடியிருந்ததால் ஒரு புத்தகம் கையில் கிடைச்சா, ஒரு புது புத்தகம், அதை கொண்டு வந்து அந்த வாசனையை பிரித்து பார்க்கறதே இந்த படிக்கட்டில் தான். இந்த படிக்கட்டுக்கு வந்துடுவோம், இந்த படிக்கட்டில் வந்து வச்சு தான் படிப்போம். இங்கே வந்து ஒரு புத்தகத்தை படித்து முடித்தால் அதை 10 பேர் படித்து முடிச்சு தான் அது வீட்டுக்கு போக முடியாது, இங்கே இருக்கும். அப்படி இந்த இடம் என்பது வாசிப்புக்கான ஒரு ரொம்ப
நெருக்கமான ஒரு இடம். இன்னைக்கு இந்த இடத்தினுடைய அமைதி அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் மொழியில் சொல்வதென்றால் இந்த வைப் இருக்குல்ல, இந்த வைப்பை நம்ம வேற எங்கும் என்று பெற முடியாது. இந்த இடத்த இவ்வளவு கும்பலா வந்து பார்த்துருக்கீங்களா? இதை மறந்துருங்க, தனியா வாங்க இந்த இடத்துக்கு. ஒரு நாள் மாலை வாங்க, ஒரு 5 to 6 வந்து தனியாக இருங்க. அதிகாலை வாங்க ஒரு 5 மணிக்கு. அப்படி ஒரு நாளின் வெவ்வேறு பொழுதுகளில் வந்தால் பத்தாது. ஒரு கடும் வெயில் காலத்தில் வாங்க, ஒரு மழை நாள்ல வாங்க. எனக்கு இந்த இடத்துடைய மிக நெருக்கமான நினைவு எதுனா இப்பதான் பிரபு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது இந்த குகையில உட்காந்துருக்கோம். ஒரு நாள் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு அடை மழை. காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிற மழை வந்து விடவே இல்லை. பொதுவாக நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் 10 ஆண்டுகள் நான் குடியிருந்த நேரம், இன்னைக்கு ஒரு கிளைமேட் இருக்குல்ல, இப்படி ஒரு கிளைமேட் அல்லது இன்னும் கொஞ்சம் தூறல் லேசா விழுந்தாலே எங்கள் நண்பர்கள் ஒரு 13 பேர், அன்னைக்கு செல்போன் கிடையாது. நான் சொல்றது 90களில் 93லிருந்து 98 வரை செல்போன் கிடையாது. ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் இப்படியான ஒரு லேசா ஒரு சாரல் விழுந்தாலே ஒரு 10 மணிக்கு ஒரு டீ கடையில் நாங்கள் 13 பேரும் டிஃபால்ட்டாக அசம்பிள் ஆகி காலையில் அந்த மலைக்கு மேலே ஏறினோம்னா மாலையில் தான் இறங்குவோம். இந்த மலையில அடைமழை பெய்கிற நாளில் இந்த மலையை சுற்றி பல அருவிகள் கொட்ட தொடங்கும். சரணம் பொய்கை கிட்ட ஒரு இடம், பல இடங்கள்ல ஒரு 5 மணி நேரம் மழை பெஞ்சா ஒரு கண்டினியூஸா ஒரு அருவியாக அந்த தண்ணி ஒரு சில மணி நேரங்கள் கொட்டும். அப்போ எங்களுக்கு இந்த எல்லா அருவிகளையும் குளிச்சுட்டு, அன்னைக்கு சாப்பாடே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நொங்கு அது இது கிடைச்சா சாப்பிட்டுட்டு அந்த மலையிலேயே சுற்றுவது. அப்படி மலையை சுற்றி சுற்றி ஒரு கட்டத்தில் திருப்பரங்குன்றத்தை வரக்கூடிய மிக முக்கிய இலக்கியவாதிகள், மூத்தவர்கள் முதல் யாரு வந்தாலும் நாங்கள் அவங்களை என்ன செய்வோம்னா ரிசர்வ் பண்ணிடுவோம். நைட்டு 9:30 மணிக்கு அந்த இலக்கியவாதிகளோட நாங்கள் மலைக்கு மேலே ஏறுவோம். முழு இரவும் மலைக்கு மேலே இருப்போம். நாங்கள் இறங்கும் போது திருப்பரங்குன்றத்து பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கீழே இறங்குவோம். அப்ப அப்படியான அற்புதமான இரவுகளை, அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டு பலர் அவங்களுடைய நீண்ட பேட்டிகள்ல இந்த அனுபவத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. நாங்க வந்து என்ன செய்வோம்னா ஒரு அமாவாசை, அதாவது நிலவு அற்ற ஒரு நாள்ல மேலே ஏறுவோம். நாங்க மேலே ஏன் ஏறுவோம்னா, நாங்கள் அன்னைக்கு என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்காது மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் எப்பயுமே பிளானட்ஸ், சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸ்ல நோண்டிக்கிட்டே இருக்கிற அளப்ப இந்த பூமிக்கு என்று சொந்த ஒளி கிடையாது. ஒன்று சூரியன் அல்லது பட்டு எதிரொலிக்கிற நிலவு. இது ரெண்டும் இல்லாத இரவு அது. அப்ப இந்த பூமிக்கே உண்டான ஒரு சாம்பல் நிற வெளிச்சத்தை பார்க்கத்தான் முழு இரவும் நாங்கள் காத்திருப்போம். முழு இரவும். அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆனோம். எங்கிட்ட தொலைநோக்கி இருந்தது. டெலஸ்கோப் எடுத்துட்டு வருவோம், மேலே உட்காருவோம். மேலே உட்கார்ந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ ஜூபிட்டர் வித் 5-6 மூன்ஸ் வரை இங்கிருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். சேட்டர்ன் வித் ரிங்ஸை பார்த்துருக்கோம். அப்படி நிலவை, அப்புறம் நிலவு ஒரு 2வது நாள் 3வது நாள் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப வெளிச்சம் இருக்காது. முதல் 5 நாட்கள் 4 நாள்கள் நிலவு டெலஸ்கோப் வழியாக பார்க்க, இந்த கிரேட்டர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். நாங்கள் சைடில் ஒரு நோட் பேடை வச்சுக்கிட்டு அதை வரைய தொடங்குவோம். கிரேட்டர்ஸ் எல்லாம் முழு இரவும் மேலே இருப்போம். அப்படி இந்த மலை திருப்பரங்குன்றத்தில் இருந்த அன்று என்னுடைய நண்பர்களாக இருந்த பல பேரை இன்னைக்கு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த வெளிதான் எங்களை உருவாக்குச்சு என்றால் மிக இல்லை. இந்த இடத்தில் முழு இரவும் இருந்திருக்கோம். பல நேரம் போலீஸ் வரும், அப்ப வந்து யாருன்னு கேட்கும். நாங்க எங்க பேரை சொன்னேன், சரி நீங்க தானே இருங்க, வேற ஏதாவதுன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு போயிடுவாங்க. அவ்வளோ பந்தம். ஆனால் இதையெல்லாம் நான் உங்களிடம் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இந்த முறை பசுமை திருப்பரங்குன்றம் போட்டோடனே நிறைய பேர் அலறி அடிச்சுக்கிட்டு, சார் திருப்பரங்குன்றமா அப்படின்னு. என்னன்னா திருப்பரங்குன்றமா அப்படின்னு கேட்க வச்சுட்டாங்க. ஒரு 6 மாசத்தில் திருப்பரங்குன்றமா அப்படின்னு ஒரு பதட்டத்தை, அந்த திருப்பரங்குன்றம் என்கிற சொல்லே ஒரு பெரும் பதட்டத்திற்குரிய சொல்லாக மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பதட்டத்தை எல்லாம் களைவதுதான் நம்மளுடைய வேலை. இந்த இடங்கள் எல்லாம் பப்ளிக் ஸ்பேசஸ், நம்ம பாட்டுக்கு தெரிஞ்ச இடம். இன்னைக்கு அந்த இடங்களுக்குள்ள இன்னைக்கே டீ கடையில இருந்து உங்களை விரட்டினேன். ஏன்னா அது ஒரு கிரெடிபிள் மாஸ் வந்துருச்சு. இன்னி அங்க நின்னோம்னா கொஞ்ச நேரத்துல சில பதில்களை சொல்ல வேண்டிய வந்துரும் தான். ஓடு முடிஞ்சு கிளம்பு, நிக்காதீங்க அப்படின்னு தடயம் இல்லாமல் உங்களை தூக்கிட்டு வந்தோம். அப்ப நாம் இது போன்ற வரலாற்று தொல்லியல் தலங்களை எல்லோருக்குமான இடங்களாகவும், இது நமக்கு ரைட் இருக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு. ஆஸ் சிட்டிசன்ஸ் நமக்கெல்லாம் இப்படி பீஸ்ஃபுல்லா இந்த இடங்களுக்கு போய் இந்த இடங்களை ப்ரொபகேட் பண்றதுக்கு, இந்த வரலாற்றை படிப்பதற்கு, இந்த வரலாற்றை இன்னும் பலருக்கு முன்னெடுத்து சொல்வதற்கான எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்கு. அப்ப நம்மை போன்ற பொதுமக்கள் இது மாதிரியான இடங்களுக்கு தொடர்ந்து போய் இந்த இடங்களை அதன் தன்மையோடு பயன்படுத்துதல் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்ப அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய நீண்ட நாள் ஆசை. இன்னைக்கு கீழடி மியூசியத்துக்கு எல்லா பள்ளிகளிலிருந்தும் கூட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஏன் இந்த இடங்களுக்கும் அவங்க
சமமாக பள்ளி மாணவர்களை ஒரு 8ஆம் கிளாஸ் வரையாவது கூப்பிட்டு வரணும், இதை அறிமுகப்படுத்தணும். இதை அவர்கள் வாழ்க்கையில நம்ம அறிமுகப்படுத்தினா தான் அவன் கல்லூரி படிக்கும் போதும் அடுத்தும் அவன் ஒரு அதிகாரியாக வரும்போது ஏதோ ஒரு இடத்தில் அவனுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா அவனுக்கு இந்த இடம் என்னன்னாவது தெரியும். நாம் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய இடங்களை தெரியாமலே மடிந்து விடக்கூடாது, போய் சுடுகாட்டில் படுத்தக்கூடாது குழிக்குள்ளி. அதுக்குள்ள குறைந்தபட்சமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. இப்ப இந்த இடத்தின் வரலாற்று குறிப்புகளை சுந்தர் பேசுவார். இந்த இடத்த வந்து நீங்க இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நிஜமாவே நீங்க இப்பதான் பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க பள்ளிக்கூடத்துல படம் வரைய சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல இந்த இடத்த நீங்க நல்லா பாருங்க. நீங்க படம் வரைய சொன்னா என்ன செய்வீங்க? வீடு வரைய சொன்னா என்ன செய்வீங்க? முதல்ல இந்த இடத்த தான் வரைவீங்க. நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க இந்த இடத்த தான் வரைவீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வீடு எல்லாமே படத்துல இருக்கும். அதுக்கு முதல்ல மாதிரியா இருக்கிறது இந்த இடம் தான். அதனால நீங்க எல்லாருமே ரொம்ப முன்னாடி இருந்தே இங்க தான் வந்துட்டு இருக்கீங்க, சரியா? ரெண்டாவது, நாங்கள் முதலையா பசுமை நடைக்கு திருப்பூன்றத்துக்கு வந்த அன்னைக்கும் காலையில மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இதே சந்தேகம் இருந்துச்சு, இன்னைக்கு பசுமை நடை இருக்குமான்னு. ஏன்னா அப்ப அது 5வது நடையோ இல்லை 6வது நடையோ, அக்டோபர் மாதம், ஐப்பசியும் கூட. அப்போ வந்து இங்கே கந்த சஷ்டிக்காண்டி நிறைய கூட்டம் இருந்துச்சு. நல்ல மழை காலையில், ஆனால் 5 மணி 5:30 கிட்ட விட்டுருச்சு. நடை இருக்குமான்ற ஒரு சந்தேகத்தோட தான் ஆரப்பாளையத்தில் சைக்கிளை நிப்பாட்டிட்டு அப்படியே கிளம்பி எங்கள் பஸ்ஸில் வந்து வர்றோம். பார்த்தா மழை விட்டுருச்சு. அப்போ அந்த மலைப்பகுதியும் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இது வந்து ஏராளமான கூட்டம். என்னன்னா கந்த சஷ்டி சமயத்தில் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த மலை சுற்றி இருக்க பகுதிகளில் தங்கியிருப்பாங்க. இதுக்குன்னு அப்படி ஒரு நாளில் நிறைய பேரோட சேர்ந்து அப்போ இங்கேயே ஏராளமான பேர் இருந்தாங்க. அடிப்பாரம் முழுக்க நிறைய பேர் இருந்தாங்க. திருப்பரங்குன்றம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தலங்கள் இருக்கு. ஒரு 7-8 இடங்களை நம்ம வந்து திருப்பரங்குன்றத்தில் முக்கியமாக சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முந்தைய தமிழி கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா, அது இருக்கிற இடத்த தான் நம்ம வந்து முதல் இடமா சொல்லலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ற வழியில ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு படிக்கட்டு ஏறி போகும். அது ஒரு 3 குகை மாதிரி தெரியும். நீங்க பஸ்ல போனா கூட அந்த 3 குகை தெரியும் வட்டமா. அந்த பகுதியில தான் 3 தமிழி கல்வெட்டுகள் இருக்கு. அந்த தமிழி கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எருக்காட்டூர் அப்படின்ற ஒரு பேரோட ஈழ குடும்பிகன் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சு கொடுத்த 3 அந்துவன்ற பேர் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 அங்க படுகைகள் இருக்கு இல்லையா, அதை செஞ்சு கொடுத்தவங்க யாரு அப்படின்ற தகவல் தான் அந்த படுகைகள்ல கீழே செதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்ன பார்த்தா, அந்த எருக்காட்டூர் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இன்னொரு புலவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அகநானூர்ல திருப்பரங்குன்றத்தை பத்தி ஒரு பாட்டில் இருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி திருப்பரங்குன்றம் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இது பாடப்பட்ட ஒரு இடமாவே இருக்கு. ஒரு இடத்துல மதுரை புத்தக திருவிழால பேசும்போது தோப்பா இடத்துல சொன்னாரு, பேசுற இடம் மதுரை, பேச போற விஷயம் புத்தகம், கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மதுரை காஞ்சின்ற ஒரு இலக்கியம் வந்து மதுரை பத்தி எழுதப்பட்டது வந்து இந்த ஊர்ல தான் இயற்றப்பட்டிருக்கு. கணித்துவம் இங்க தான் எழுதப்பட்டிருக்கு, பரிபாடல் இங்க தான் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மிக முக்கியமா சொன்னாரு. இன்னைக்கு வந்து பேசுற இடம் திருப்பரங்குன்றம், பேச போற விஷயம் வந்து வரலாறு, தொல்லியல், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நிறைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியா நிறைய தகவல்கள் வந்து திருப்பரங்குன்றம் பத்தி உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். அந்த தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாம் லைட்டா டெலீட் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்களோ என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்ல போறோம். அதுக்குன்னு இப்ப அந்த தமிழ் கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய குடைவரைக்கு அடுத்து குகைத்தலத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மலைக்குள்ள இருக்கக்கூடிய 2 குடைவரை கோயில்கள் இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் கால குடைவரை, முற்கால பாண்டியர் கால குடைவரை அப்படின்னு எடுத்துக்கலாம். பராந்தக நெடுஞ்செழியன் காலத்துலதான் அவருடைய அமைச்சராக இருந்த சாத்தன் கணபதி அப்படின்றவர் தான் நம்ம பார்க்கக்கூடிய குடைவரை கோயில் எடுத்திருக்காரு. நீங்க திருப்பரங்குன்றம் குடைவரை கோயிலுக்குள்ள போய் சாமி பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? நீங்க வந்து அங்க சிவனை பார்த்திருக்கீங்களா? சிவனை எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்க? அங்க இருக்க சிவனை எல்லாருமே பார்த்திருக்கீங்களா? எங்க இருக்காரு சிவன்? இது பண்ணி சன்னதியில உள்ள இருப்பாரு. என்னன்னா அந்த குடைவரை கோயில் வந்து அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா, சிவனுக்காக எடுக்கப்பட்ட குடைவரையா தான் சொல்றாங்க. அது வந்து 8ஆம் நூற்றாண்டு கிட்ட இது வந்து ஒரு பாவடிவத்தில் அமைஞ்ச குடைவரை. இதே மாதிரி இருக்கும், அப்படியே திருப்பி அந்த பக்கம் இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பாவடிவத்தில் அமைஞ்ச குடைவரை. அதுல வந்து கிழக்கு நோக்கி வந்து சிவன் இருப்பாரு, அப்படியே மேற்கு நோக்கி பாத்தீங்கன்னா பவளக்கனிவாய் பெருமாள் இருப்பாரு, அவருக்கு அடுத்து பக்கத்திலே முருகன் இருப்பாரு, அடுத்து துர்க்கை இருக்கும், அப்புறம் பிள்ளையார் இருக்கும். இப்படி அமைஞ்ச குடைவரை தான். தேவார பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவனை தான் பாடுது. பரங்கிரிநாதர் அப்படின்னு சொல்லி சிவனை தான் போட்டுருது. அதுக்கு அடுத்து முருகனுக்கு முக்கியத்துவம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நூற்றாண்டு ஆயிடுது. 12ஆம் நூற்றாண்டு கிட்ட தான் முருகனோட கோயிலா அது இது பண்ணப்படுது.
ஆனா முருகனுக்கு இங்க முக்கியத்துவம் இல்லாம திடீர்னு கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம இலக்கியங்கள்ல அகநானூறு, மதுரை காஞ்சி, குறிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருமுருகாற்றுப்படையில வந்து இது முருகனோட கோயிலா தான் பாடப்பட்டிருக்கு. பரிபாடல்ல வந்து முருகனை பத்தி ஏராளமான பாடல்கள் வந்து நம்ம திருப்பூண்டத்துல இருக்க முருகனை பத்தி தான் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா இது முருகன் கோயிலா இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த குடைவரை கட்டியிருக்காங்க. அப்புறமேல் தான் சிவன் கோயிலா இருந்திருக்கு. திரும்ப முருகனுக்கு முக்கியத்துவம் வந்து 12ஆம் நூற்றாண்டு கிட்ட தான் வந்திருக்கு. அது வரைக்கும் அது ஒரு சிவன் கோயிலா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்க எல்லா தெய்வங்களுக்குமான வாகனங்கள் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு நந்தி இருக்கும், இங்கிட்ட பாத்தீங்கன்னா சேவல் இருக்கும், ஒரு மூஞ்சூர் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து உள்ள நுழையும் போது அந்த கம்பத்தடி மண்டபத்துக்கிட்ட நம்ம பார்க்க முடியும். அந்த கோயில் வந்து நீங்க இன்னொரு தடவை உள்ள போகும்போது பாருங்க, இந்த குடைவரை மாதிரி அந்த குடைவரை வந்து எடுக்கப்பட்ட காலத்துல மிக அழகா மிக உயரமான குடைவரையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு அழகான குடைவரையா அது இருந்திருக்கும். நீங்க கற்பனை பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்ம போகும்போதே அந்த அந்த லட்சுமி தீர்த்தம்னு ஒன்று போவோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஆரம்பிக்கும். அந்த கோயிலோட ஒரு சிலையெல்லாம் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூதகணங்கள் இருக்க மாதிரி ஒரு வருஷம் தெரியும். உள்ளுக்குள்ள ஏறி போனீங்கன்னா அடுத்த கட்டத்துல கொஞ்சம் சிலைகள்லாம் இருக்கும், கொஞ்சம் பூட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் பார்த்தோம்னா ஒரு முருகனோட சன்னதி இருக்கும். இப்போ நீங்க அந்த கட்டுமானம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்துட்டே வராங்க. அதை நீங்க இப்ப இந்த கோயிலோட பாத்தீங்கன்னா இருக்கும், இதுதான் கருவறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப முன்னாடி அந்த வாசல் பகுதி வரைக்கும் இதை நீட்டிச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் இப்ப முதல்ல வந்து இது பாண்டியர் காலத்துல முற்கால பாண்டியர் காலத்துல எடுத்தாலும் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பிற்கால பாண்டியர் காலத்துல கொஞ்சம் முன்மண்டபங்கள் வருது. வீரப்ப நாயக்கர் காலத்துல தான் நம்ம பார்க்கக்கூடிய கோபுரம் வருது 1500 கிட்ட, அதாவது ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த கோபுரம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நம்ம உள்ள நுழைய ஒரு வாசல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆஸ்தான மண்டபம் சொல்லுவாங்க. அந்த கருப்பு சாமி எல்லாம் இருக்கும், துர்க்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து ராணிமங்கம்மாள் தான் கட்டியிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போனீங்கன்னா முருகன் திருக்கல்யாண கோலம் ஒன்று இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்புல ராணிமங்கம்மாள் வந்து நிக்கிற சிலை இருக்கும். அதை நீங்க அடுத்து போனீங்கன்னா பாருங்கன்னா அந்த மண்டபத்தை கட்டினது வந்து ராணிமங்கம்மாள். அது வந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். ஏன்னா ராணிமங்கம்மாளோட காலம் வந்து திருமலை நாயக்கர் வந்து 16ஆம் நூற்றாண்டுல நிறைய அவர் இந்த திருப்பூண்டத்துக்கு நிறைய செய்யறாரு. ஏன்னா உள்ள நீங்க போற வழியில திருப்பூன்ற முருகனோட சிலை, திருப்பூன்ற முருகன் சில சன்னதிக்கு வெளியில நீங்க பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் வந்து நிக்கிறத பார்க்க முடியும். அங்க அந்த சிலை இருக்கும் உள்ள. இந்த மாதிரி அந்த கோயில் வந்து இப்படியே அடுக்கடுக்கா வளர்ந்துகிட்டே வருது. ஒரு குடைவரை கோயிலோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கணும்னா திருப்பூண்டத்துல அந்த பக்கத்துல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி முருகனுக்குன்னு ஒரு தனி குடைவரை இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். நீங்க இப்ப யானைமலை பசுமை நடைக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய லாடன் குடைவரை தான் வந்து முருகனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தனி குடைவரை கோயில். அங்க மதுரையில வந்து 2 கோயிலுமே இருக்கு. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கல்வெட்டு கோயிலை பார்த்த மாதிரி நிறைய பேர் வந்து லாடன் குடைவரை இருக்கிறதே தெரியாது. முருகனுக்கு ஒரு குடைவரை கோயில் தனியா இருக்கு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் முருகனுக்கான குடைவரை கோயில் சொன்னா ஃபர்ஸ்ட் திருப்பூரத்தை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது இருக்கிறதே தெரியாம அளவுல போயிருச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ அடுத்து திருப்பூர் குடைவரை கோயில இருந்து வந்து பார்த்தோம்னா அடுத்து இந்த குடைவரை கோயில், இது வந்து 8ஆம் நூற்றாண்டு அளவுல எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை. அதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்கு. அதை வந்து இப்போ பின்னாடி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. முன்னாடி வந்து ஒரு சமண குடைவரையா இருந்திருக்கும், அது வந்து பிற்காலத்துல மாற்றப்பட்டிருக்கு. அந்த இப்போ 8ஆம் நூற்றாண்டு அளவுல இருந்துட்டு நம்ம அடுத்து மலை போற வழியில பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி நிப்பாட்டுற வழியில பழனி ஆண்டவர் கோயில்னு சொல்லுவாங்க, அது தர்கா போற பாதை இருக்கு இல்லையா, அதான் படிக்கட்டு பாதை, மலைக்கு போற பாதை இருக்கு இல்லையா, அங்க போனோம்னா பழனி ஆண்டவர் கோயில்னு சொல்லி ஒரு முருகனுக்கான கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை திட்டு இருக்கும், அதுல 2 தீர்த்தங்கரர் சிலை இருக்கும். அங்க நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பழனி ஆண்டவர் கோயில்ல 2 தீர்த்தங்கரர் சிலை இருக்கும். அதுல இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறி போனோம்னா தீபத்தூண் இருக்கும். தீபத்தூண் மட்டும் இருக்காது, அது ஒரு கோயில், ஒரு புச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து ஒரு மண்டபமா கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக கட்டப்பட்ட இடம் அது. ஏன்னா அங்க இருக்க ஒரு கல்வெட்டுல வந்து இந்த தூண் தான் வந்து சன்னதிக்கு நேரம் இருக்கு, இதுதான் தீபத்தூண் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தீபத்தூணும் அது பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்கு. அங்க தீபம் ஏற்றுறதுக்கு வசதியா வந்து அந்த கட்டடத்தெல்லாம் கட்டியிருக்காங்க சுத்தி. ஏன்னா ஒரு தீபம் வந்து சின்ன ஒரு தீபம்ல ஏற்ற முடியாம பெருசா ரெடி பண்ணி அந்த கட்டடத்துல மேலே ஏற்றி கட்டுறதுக்காக தீபத்தூண் ஒன்று இருக்கு. அப்படியே நம்ம வந்து திரும்ப அதே பாதையில மேலே போனோம் அப்படின்னோம்னா பாதை வந்து ஒரு சமவெளி தளத்துக்கு வந்து சேரும். அந்த இடத்த வந்து நெல்லித்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லித்தோப்புல இருந்து நம்ம வந்து தெற்கு நோக்கி அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னோம்னா இறங்கி ஏறினோம்னா அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோயில் போகும். அந்த நெல்லித்தோப்புல இருந்து மேலே ஏறி போனோம்னா சிக்கந்தர் சுல்தான் தர்கா இருக்கு, அந்த இடத்துக்கு மேலே போகலாம். முன்னாடி வந்து சிக்கந்தர் சுல்தான் தர்கால வந்து வியாழக்கிழமை இரவு வந்து தங்கி வழிபட்டா அவங்க வந்து ரொம்ப பேர் வந்து அங்கே தங்கி வழிபட்டுருக்கலாம் இருந்திருக்காங்க.
அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தர்கா. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தர்காக்கள் இருக்கு. மதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமய நல்லிணக்கமான ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா மதுரை தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே புகழ்பெற்ற கோயில்கள் இருக்கு, அதே மாதிரி புகழ்பெற்ற பழமையான தர்காக்கள் இருக்கு, அதே மாதிரி தேவாலயங்களுமே இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அளவுல வந்து கட்டுமானத்திலையும் கலை வடிவத்திலையும் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சென்ட் மேரிஸ் சர்ச்சா இருக்கட்டும், கோரிப்பாளையம் தர்காவா இருக்கட்டும், அதே மாதிரி சின்னக்கடத்தீர் தர்கா. இப்போ வந்து சின்னக்கடத்தீர் தர்கா வந்து மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா ஒட்டி பார்த்துருப்பீங்க. அந்த வழியா சாமி வர்ற காட்சியெல்லாம் இப்போ வந்து பரவலாக பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி சிக்கந்தர் தர்கா, அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் சம்மட்டிபுரத்தில் வந்து மருதநாயகத்துக்கான தர்கா இருக்கு, அப்புறம் மேலக்காலில் ஒரு தர்கா இருக்கு. இந்த மாதிரி மதுரையில் வந்து நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ நம்ம அந்த சிக்கந்தர் சுல்தான் தர்காவுக்கு அடுத்து வந்தோம்னா இந்த இடம் தான். அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 சிற்பம் இருக்கும். அந்த 2 சிற்பத்தில் வந்து தீர்த்தங்கரர் சிலை இருக்கும். அங்கேயுமே வந்து அது எல்லாமே வந்து 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எடுக்கப்பட்டதான். ஏன்னா சமணத்தில் வந்து முன்னாடி சிலை எடுக்கிற வழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த சிலைகள்லாம் இருக்கு. நம்ம சமணமலையில் பார்க்குற மாதிரி சிலைகள்லாம் இருக்கும். அங்கே வந்து அந்த கோமதீஸ்வரர்னு சொல்லுவோம் இல்லையா, பாகுபலி, அவரோட சிலை அங்கே இருக்கும். அதை நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம். அந்த காசி விஸ்வநாதர் கோயில் போகும்போது அந்த பெரிய பாறை திட்டு இருக்கும், அதில் அந்த 2 இது இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து உமையாண்டார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக அந்த குடைவரையை பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கருவறை பகுதி. இப்போ இந்த உள்ள பகுதி இருக்குல்ல, அது வந்து கருவறை இருக்கு. வெளியில் இருக்கிறது வந்து மகாமண்டபம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த உள்ள இருக்கக்கூடிய கருவறையில் இருக்க சிற்பம் வந்து உமையொரு பாகனா வந்து சிவன் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிற்பத்தை வந்து பின்னாடி செதுக்கி இருக்காங்கன்றாங்க. முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்துல 1623 கிட்ட இந்த குடைவரையா அவர் வந்து இந்த பிரசன்ன தேவர் அப்படின்ற ஒரு சைவ துறவி ஒருத்தர் சொன்னதுக்காக இந்த குடைவரை எடுத்திருக்கதா சொல்றாங்க. இந்த குடைவரையில வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் வந்து ஆடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். பக்கத்துல சிவகாமி அம்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து 3 மாடங்கள் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமய குறவர்கள் சொல்ல முடியாது, 3 பேர் இருப்பாங்கல்ல. மாணிக்கவாசர் மட்டும் தனியா இருப்பாரு. அப்புறம் அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்புறமேல வந்து கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பைரவர் சிற்பம் ஒன்று இருக்கும், உயரமான ஒரு சிலை இருக்கும். எழுத்தாளர் ஜோடர் பாஸ்கரன் ஒரு சூழலியலர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நாய் சிலை இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா பைரவரோட வாகனமா அந்த நாய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாயோட சிலை வந்து அந்த அவரோட சேர்த்தே இருக்கும், பைரவரோட சேர்த்தே இருக்கும். அது வந்து சிற்பத்துல வந்து மிக பெருசா இருக்கிறத வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு விநாயகர் சிலையும், அப்புறம் இந்த பிரசன்ன தேவர்னு சொல்லி இந்த மாத்தினார் இல்லையா, அவரோட சிலையும் இருக்கும். இங்க வந்து முக்கியமா அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலயும் கல்வெட்டு இருக்கும். ஒன்று வந்து வடமொழி கிரந்தத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டும், இன்னொன்று வட்டெழுத்து தமிழ் கல்வெட்டும் இருக்கும். அதுல வந்து இந்த குடைவரையோட பேர் வந்து சுந்தரபாண்டிய ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட காலத்துல அவரோட பேர்லயும் இந்த குடைவரையில அந்த ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ வந்து இந்த குடைவரையோட பராமரிப்புக்காக புளிங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊரை வந்து தானமாக கொடுத்துருக்காரு. ஒருவேளை இப்போ நம்ம வேடர் புளியங்குளம்ன்ற ஊராக இருக்கலாம், ஏன்னா புளிங்குன்றூர் மட்டும் போட்டிருக்கு, இல்லைன்னா கொங்கர் புளியங்குளமாகவும் இருக்கலாம். அந்த கல்வெட்டில் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, வரி நீக்கி அந்த இடத்த கொடுத்துருக்கதா சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு இடம் கொடுக்கும்போதே ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க இல்லையா சில பொருள், அந்த மாதிரி இல்லாமல் எந்த வரியும் போடக்கூடாது இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து இது குறித்த முக்கியமாக ஒரு சில இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் போது நம்ம இப்போ இருக்கிற நாவல்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பன்றதை பற்றி பேசிய நாவல்கள்லாம் இருக்கு. அதில் குறிஞ்சி மலர்னு ஒரு நாவல் வரும், அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல் கூட. இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த நாடகத்தில் வந்து இதாக எடுக்கும்போது அரவிந்தன்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தா சொல்லுவாங்க. முன்னாடி வந்து தூர்தர்ஷன் ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில், அதனால அதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி குறிஞ்சி மலர் நாவல் முழுக்கவே வந்து திருப்பரங்குன்றத்துல தான் இருக்கும். அந்த கதாநாயகியோட வீடு வந்து இங்கே தான் இருக்கும். பூரணி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்க அப்பா ஒரு தமிழாசிரியராக இருப்பார். ரொம்ப அழகா அந்த குறிஞ்சி மலர்ல வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. மதுரையும் பதிவு பண்ணியிருப்பாங்க. மதுரையில் புதுமண்டபத்தில் புத்தக கடை ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்தே பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை பேசினாலும் மிக முக்கியமாக வந்து 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை வந்து திருப்பரங்குன்றத்தை மிக முக்கியமாக பாடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஆற்றுப்படை அப்படின்னா ஒரு உதவி கேட்டு வர ஒருத்தரை வந்து பரிசில் பெற்ற ஒருத்தர் வந்து பாடி ஆற்றுப்படுத்துறது தான். 10 பாட்டில் வந்து 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. முதலாவது நூலே வந்து திருமுருகாற்றுப்படை தான். அப்புறம் பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, அப்புறம் கூத்தர் ஆற்றுப்படைன்னு சொல்ற மலைபடுகடாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த வடிவ சொல்ல யார்கிட்ட கேட்கிறேன், அண்ணன்ட்ட தானே கேட்கிறேன்ற மாதிரி
ஒருத்தர் வர கூப்பிட்டு இங்க போ அங்க போனேன்னா வழிநடுக இப்போ புறநராற்று படையெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிநடுக என்னென்ன சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வரிசையா 5 நிலப்பகுதி வழியா போறாங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன உணவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா திருமுருகாற்றுப்படையில முருகனோட முக்கியமான இடங்களை சொல்லி முதல்ல வந்து திருப்பரங்குன்றத்தை தான் சொல்றாரு. திருப்பரங்குன்றத்தை சொல்லி இப்ப இந்த ஆற்றுப்படைன்றது 6 படையா மாறுச்சு. அவர் சொன்ன இடங்களை எடுத்து வச்சு இவங்க 6 படையா கோயிலா மாத்துறாங்க. அதுல வந்து முதல்ல வந்து ஒரு திருப்பரங்குன்றத்தை தான் குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திருச்செந்தூர், ஏன்னா அலைவாய் கரைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடல் தான், அது திருச்செந்தூர் தான் குறிப்பிடுறாரு. 3வது வந்து திருஆவினன் குடி அப்படின்னு சொல்லி, இப்பயும் பாத்தீங்கன்னா பழனி தான் அது. இப்ப நம்ம போனோம்னா ஆயக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வரும், புது ஆயக்குடி பழைய ஆயக்குடின்றதை தாண்டின உடனே பழனி வந்துடும். அந்த ஊரோட பழைய பேர் வந்து ஆவினன் குடி அப்படின்றது. அதுக்கடுத்து திருவேரகம் சொல்றது வந்து இப்ப சாமி மலையா இல்ல இந்த சைட்ல இருக்கக்கூடியதா திருத்தணியா அப்படின்ற மாதிரி திருவேரகம் மட்டும்தான் அந்த பேர் குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து வந்து முருகன்னாலே குன்றுதோர் ஆடல்ன்றது, மலையில பூராமே முருகன் இருப்பார். ஏன்னா தொல்காப்பியத்துல ஒரு பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா, மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் சொல்லுது. ஒண்ணு காடு ஒண்ணு மலை, அதனால வந்து முருகன் குன்று இருக்க இடமெல்லாம் குடியிருப்பாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிடுது. இன்னொன்னு வந்து கடைசியா வந்து பழமுதிர் சோலையை சொல்றாரு. பழமுதிர் சோலையை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முருகன் எங்கெல்லாம் எழுந்துருவார் ஒரு சின்ன பட்டியல் சொல்றாரு. சிறுதினை மலரோடு விரையி மரியறுத்து வாரண குடியோடு வயின்பட நெறியி ஊர் ஊர் கொண்ட சீர்களை விளவினும் வேளன் தைய வெறியையர் கலனும் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் ஆறும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றமும் பொதியில் கந்துடை நிலையினும். இந்த வரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புரியுற மாதிரி இருக்கும். இதில் வந்து முதல்ல வந்து என்னன்னா, சிறுதினை மலரோடு அப்படின்னா கொஞ்சோண்டு பூவோட திணையோட மறி அறுத்து அப்படின்னா ஆட்டு ரத்தம் கலந்து வைக்கிற இடத்துலையும், அடுத்து வந்து வாரணக்குடியோடு வயின்பட நெறியி அப்படின்னா வாரணக்குடின்றது வந்து இந்த சேவர் குடி இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்து வந்து ஊருக்கு கொண்ட சீர்களை விளைவினும் அப்படின்னா எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அந்த இடத்துல முருகன் வந்து இருப்பாரு. வேலன் தைய வெறியையர் கலனும்னா வேலன் வெறியாட்டன்னு முருகனை இறக்குறதுக்காக அப்ப நடத்துவாங்க. இப்போ ஒரு நாட்டார் தெய்வம் வந்து இறங்குற மாதிரி முதல்ல யாரை பத்தி சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு இறங்கக்கூடிய மக்கள் மேல வந்து இறங்கக்கூடிய ஒரு நாட்டார் தெய்வமா முருகன் இருக்காரு. காடும் காவும் கவின் பெரு தூத்தியும், காட்டுல இருப்பாரு. அப்புறம் காவுன்னா ரொம்ப காவும்னே காடு மாதிரி தான், ரொம்ப அடர்ந்த காடா இருக்கும். அப்புறம் கவின் பெரு துருத்தின்றது வந்து இப்போ ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மேடான பகுதி, அந்த மண்டபம் மாதிரி இருக்க இடத்துல. அதே மாதிரி ஆறு குளம், அது மட்டும் இல்லாம சதுக்கத்தில் இருப்பாரு. சந்தி, இப்போ கூட இந்த 6 முச்சந்தின்லாம் மதுரையில் ஒரு இடம் இருக்கு, 3 இடம் சந்திக்கக்கூடிய இடம், 4 இடம் சந்திக்கக்கூடிய இடத்த சந்தி அப்படின்வாங்க. சந்தியில புதுப்பும் கடம்பும் அப்படின்றாரு. கடம்பு மரம் இப்பதான் பூக்குற சீசன் வந்து அந்த கடம்பு மரத்துல. அதே மாதிரி மன்றமும் பொதியிலும் சொல்லி, இப்போ மன்றம்னா இப்போ எதை எடுத்தாலும் ஒரு மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு மரத்தடிக்கிட்ட கொஞ்சம் பேர் சேர்ந்து கூடி இருக்க இடத்த தான் வந்து மன்றம் சொல்லுவாங்க. மதுரையில் வந்து மன்றத்துக்கு நிறைய புகழ்பெற்ற ஊர், அதனால மன்றத்துல எல்லாம் அவர் வந்திருப்பாரு. என்ன மன்றம் ஆரம்பிச்சாலும் அவர் அங்கே வந்துருவாரு. இந்த மாதிரி கந்துடை நிலையம்னா ஒரு வேல் மாதிரி வச்சு வெளியிடுற வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து முருகன் இருப்பார் அப்படின்றது தான் திருமுருகாற்றுப்படை சொல்லுது. அதனால வந்து முருகன் வந்து எல்லா இடங்களையும் எழுந்துன்றத ரொம்ப மிக அழகா சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாட்டு வந்து பரிபாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா, மதுரையும் திருப்பரங்குன்றத்தையும் புகழ்ந்து பாடுது. நம்ம வந்து போட்டுறதுல வந்து இந்த பாட்டு ரொம்ப இதா இருக்கும். ஈவாரை கொண்டாடி ஏற்பாரை பார்த்து வைக்கும் செய்மாட கூடலும் செவ்வேல் பரங்குன்றும் வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு. இந்த 2 ஊர்லயும் எல்லாருக்கும் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க இந்த மக்கள் தான் நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு படிபாடல் ஒன்று சொல்லுது. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சித்திரை, அடுத்து வந்து வைகாசி. வைகாசி திருவிழா வந்து ரொம்ப, வைகாசி விசாகம் வந்து திருப்பரங்குன்றத்துல ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். திருப்பரங்குன்றத்தில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான விழாக்கள் வந்து பங்குனி மாசத்துல கொண்டாடப்பட்ட தேரோட்டமும் அடுத்து வைகாசி மாசத்துல நடக்கிற திருவிழாவும் தான். அப்ப நிறைய பேர் வருவாங்க மதுரைக்கு, மதுரையில இருந்து இங்க வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பால் குடம் எடுத்துட்டு வருவாங்க, பால் குடம் காவடி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பானையில வந்து ஒரு மஞ்சள் இது மாதிரி வச்சு அப்படியே ஃபுல்லா நடந்துருவாங்க. நீங்க அதை ஒரு ட்ரோன் மாதிரி அப்படியே மேல எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா திருப்பரங்குன்றத்துக்கும் அதுக்கிடையில மஞ்சளா ஒரு பெரிய மாலை மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பரிபாடலே ஒரு பாட்டுல சொல்றாப்புல. நான் இப்ப வந்து வைகாசி விசாகத்துக்கு வந்து இருக்க மாதிரி முன்னாடி மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு இடையில மக்கள் வந்து போறது ஒரு தார் போன்ற தார்னா மாலையை குறிப்பிடுறது, அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லந்தனுவார்னு ஒரு புலவர் ஒரு பாட்டுல சொல்லி குறிப்பிடுறாரு. குன்றோடு கூடல் இடையிடையெல்லாம் ஒன்றுபு தேர்ந்த நிறைவற்று இருநிலம் ஊட்டிய தார்போரு மாலை தலை நிறையற்றனாமல் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. ஏன் சொன்னா, இப்போ வைகாசி மாசம் இப்போ கொண்டாடுறது மாதிரி முன்னாடி திருப்பரங்குன்றத்துக்கு நிறைய பேர் வந்து நடந்து மதுரையில இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க.
அப்படி ஒரு மிக அற்புதமான இடம். இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மயில்லாம் நிறையா இருக்கும். மழை பெய்யுற சமயத்தில் ஆடுறதெல்லாம் பார்க்கலாம். ஆடுகளம்ன்ற படத்தை கூட சேவல் சண்டையெல்லாம் எடுத்திருப்பாங்க. அது தற்செயலாகவும் அவங்க திட்டமிடலோடையும் மதுரையில் அந்த சேவலோட குறிப்பிட்ட இடமா திருப்பூண்டத்தை ஒட்டி தான் எடுத்திருப்பாங்க. நன்றி. இவ்வளவு விரிவான ஒரு உரை நிகழ்ந்தது. இந்த முறை ஒரு மனதுக்கே நிறைவான ஒரு உரையை அளித்த என்பதற்கு நன்றி. ஸ்டாலின் அந்த குறிஞ்சி மலர் சீரியல்ல நடிச்சுட்டு இருந்தப்போ நாங்களாம் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்த ஒரு கூட்டம் இங்கதான் நடந்தது. நாப்பாவுடைய நாவல் அங்கே நடந்தது. ஆடுகளத்தையும் நம்ம முழுக்க இந்த ஊரை வேற ஒன்றாக காட்டுது. இந்த ஊரில் அப்படி நிறைய சண்டை சேவலும் இந்த சண்டைக்கான கிடாய்களையும் வளர்க்குற ஒரு கலாச்சாரம் நிறைய இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த சண்டை சேவலை வளர்த்தவர்கள் இருக்காங்க. அவங்க அன்னைக்கு குடும்பத்துல பட்டினி கிடந்தாலும் அந்த சேவலுக்கான மொத்த ஊட்டத்தையும் கொடுத்து அவங்க எங்க வந்தாலும் மந்தைக்கு அவங்க கடைக்கு அல்வா சாப்பிட வந்தாலும் அவருடைய கையில அந்த சேவல் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இப்படி திருப்பரங்குன்றத்தை பற்றி எக்கச்சக்க இமேஜஸ் இருக்கு. ஆனா அன்னைக்கு கேமரா இல்லை, செல்போன் இல்லை, அது எல்லாமே இமேஜஸா கூட இல்லை, வெறும் நினைவாக மட்டுமே இருக்கு. அதெல்லாம் எழுத வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவல் இருக்கு. நினைவில் இருக்கும் போதே எழுத வேண்டும். ஏன்னா அந்த பழைய இமேஜஸ் இப்ப ரீப்ரொடியூஸே பண்ண முடியாது. அப்படியான கேரக்டர்ஸ் இந்த ஊர்ல நிறைய இருந்தாங்க, ஒரிஜினல் கேரக்டர்ஸ். இந்த ஊருக்கே, ஏன்னா ஒரு ஊர் ரொம்ப பழசாக இருக்கும்போது அங்க அந்த கேரக்டர்கள் வந்து ஏறக்குறைய அவங்கெல்லாம் இங்கேயே பிறந்து மடிந்தவர்கள். அவங்களுடைய மொத்த பவரோட அவங்கள பார்க்கலாம். அப்படி விதவிதமான மனிதர்களை இந்த ஊர்ல நான் பார்த்துருக்கேன். எனக்கு பேசும்போது அப்படியான பல 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 மனிதர்கள் நினைவுல வர்றாங்க. அந்த மனிதர்கள் நினைவுல வருவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க இல்லையா, அது கேரக்டர்ல உருவம் மட்டும் இல்லை, நாலேஜ். அவர்களுக்கு இந்த ஊரை பற்றி இருந்த அறிதல், இந்த ஊருடைய வரலாறு. அப்ப அப்படி ஒரு பெரியவர் இந்த கோயில் ஷாப்ல வெத்தலை பாக்கடை வச்சிருப்பாரு. நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட போவேன். அப்ப அவர் சொல்லுவாரு, வெயில் உகந்த அம்மன்னா என்ன நினைச்ச, வெயில் காலத்துல மட்டும்தான் அந்த அம்மனை தரிசிக்க முடியும். அது கம்மாய்க்கு உள்ள இருந்த கோவில். கண்மாய் கரை தான் ஊருடைய எல்லை. ஒரு கம்மாய் கரை வருதுல, எங்க இருந்து வருது, மன்னர் காலேஜ் கிட்ட இருந்து வருதுல, அந்த கரைக்கு உள்ள கண்மாய்க்குள்ள இருக்கிற கோவில். இந்த தெப்பத்தில் இந்த குளத்தில் நமக்கு தெரியும், தென்கால் கம்மா எப்பயும் நிறைஞ்சிருந்த மேட்ல தண்ணி கிடக்கும். அப்ப இந்த கோவில் தண்ணிக்குள்ள போயிடும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதை கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த இப்ப தெப்பம் இருக்குல்ல, இப்ப இதற்கு அடுத்து இருக்க தெப்பம் இது இல்ல இல்ல, அங்க ஒரு தெப்பம் இருக்கு. நம்ம கோயில் ஷாப்புக்கு போற வழியில ஒரு தெப்பம் இருக்கு. அப்ப அந்த தெப்பமும் ஒரு கண்மாயின் கரையில இருந்ததை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 1905 எடுத்த சில புகைப்படங்கள்ல அப்படி இருக்கு. அது அது நமக்கு இருக்கு. அப்புறம் மனோகர் தேவதாஸ் கொஞ்சம் வரைஞ்சதுல கூட இல்லை. வரைஞ்சதுல என்ன நடக்குதுன்னா, மனோகர் தேவதாஸ் வரைகிற காலத்துல என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷார் வந்து ரயில்வே தண்டவாளத்தை போட்டு ஒரு புதிய கரையை போட்டுருவாங்க. இப்ப புதிய கரை வருது. இப்ப ஊருடைய எல்லை வந்து ரயில் ரோடா இருக்கு. எல்லா பஸ்ஸும் இதுக்குள்ளதான் வந்துட்டு போகும். இதுதான் ரோடு. இதுக்கப்புறம் ஒன்று நடக்குது. நேரு வர்றாரு கல்லுப்பட்டிக்கு 60களில். யாரை பார்க்க வர்றாரு? ஜேசி குமரப்பாவை பார்க்க வர்றாரு. அவர் அப்படி வரும்போது 2 ரயில்வே கேட்டுகள்ல அந்த வண்டி நின்று உள்ள போறது அப்படின்ற சிக்கல்களுக்கு நெகோசியேட் பண்றதுக்காக போடப்பட்டது தான் பைபாஸ் ரோடு, திருப்பரங்குன்றம் பைபாஸ் ரோடு. அப்போ ஒரு ஊருடைய மாறுகிற இந்த ஷேட்ஸ் எல்லாம் எழுதப்படலை. இப்பெல்லாம் இதுவே என்னுடைய நான் இந்த பெரியவர்களிடமிருந்து பெற்ற அறிவின் தொகுப்பு தான். இது எல்லாமே கூட ஒரு பெரிய விரிவான கேன்வாஸாக எழுதப்பட வேண்டிய ஒரு ஊர் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் நினைவில் இருக்க ஊரையும் நீங்க எழுதலைன்னா என்ன பிரச்சனை வரும்னா, அந்த வரலாறு திரிக்கப்பட்டு விடும். என்றாவது ஒரு நாள் இந்த வரலாற்றை திரித்து நம் தலையில், இப்ப ஒரு வரலாற்றை 6 மாசமா நம்ம தலையில திரித்து நம்ம வாயிலையும் கண்லையும் காதலையும் சொருக முயற்சி பண்றாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து வரலாறு என்பது மாறிக்கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். காலந்தோறும் அது மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கு. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதை வசக்குவது எளிமையாக இருக்கு. அப்ப அவங்க இது ஒரு சமண குடைவரையா இருக்கு, அடுத்த ஆட்சிக்கு வருவாங்க, அதை உடைச்சிட்டு அடுத்த குடைவரையா மாத்திரம். அப்படி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கையில் எப்பயுமே வரலாறு சிக்கி சீரழிகிறத நம்ம பார்க்கிறோம். அது சீரழிவா, அது நல்லதா கெட்டதா அவங்கவுங்களுக்கு நான் விட்டுறேன், அதை விவாதிக்க விரும்பல. ஆனால் வரலாறு என்பது காலந்தோறும், இப்ப 2 நாளைக்கு முந்தி சித்திரை திருவிழா வந்ததுனால அதை பற்றிய பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அதுல இருக்கு, தோப்பாவை நாம் கொண்டாடுகிறோம், தோப்பாவோட அழகு கோயில் நூலை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால் தோப்பா அதுல சொல்றாரு, அது ஒரு பௌத்த கோவிலாக இருந்த கோவில் தான், அது பின்னர் அழகர் கோயிலா மாறுது அப்படின்னு சொல்றாரு. ராக்காயம்மன்
ஒரு சமண யக்ஷி அப்படின்னு அந்த புத்தகத்துல அவர் விரிவா சொல்றாரு. ஆனா நம்ம ரொம்ப சேஃபான ஏரியாவை பேசிட்டு அந்த புத்தகத்தை முழுசா பேச மாட்டோம். என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கும் பின்னால போனா அது ஒரு பழங்குடி கோவிலா இருந்திருக்கும். அங்க இருந்த மலை, அந்த 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 மலையில் வசிக்கக்கூடியவங்களுடைய ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கணும். இப்படித்தான் வழிபாட்டு தலங்கள் காலந்தோறும் ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே வருகிறது. காலந்தோறும் தெய்வங்கள் உருவாகிட்டே வராங்க. யோசிச்சு பாருங்க, 10-15 வருஷத்துக்கு முந்தி குஷ்பு கோயில் கட்டினான், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முந்தி ட்ரம்ப் கோயில் கட்டினான், இப்ப பெட்ரோலை கொஞ்சம் இலவசமா தரணும்னு புட்டினுக்கு யாகம் வளர்த்துட்டு இருக்கும். இதுதான் காலத்தோட இது. நம்ம இந்த வேடிக்கை இருக்கு இல்லையா, இந்த வேடிக்கை பல நேரம் காணாமல் போயிடும் வரலாறுல. பல நேரம் இந்த வேடிக்கை நிலைத்து நின்றும். இந்த அறவேக்காட்டு கூத்துக்களே வரலாற்றுக்குள்ள வந்துடும். அப்ப நாம் வாழும் காலத்தில் நிகழக்கூடிய வரலாற்று ரீதியான அல்லது இந்த ஏன் நாம் வாழும் காலத்தில் கொஞ்சம் செய்திகளை ஊற்று படிங்க, நெருக்கமா பாருங்கன்னு சொல்றோம்னா, அதற்குள்ளேயே ஒரு வரலாறு திரண்டு கொண்டே இருக்கு. அதை ஒவ்வொரு தனிநபருக்கும் அதை 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 இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி எழுத வேண்டிய அல்லது ஏதோ ஒரு வகையாக அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை என்றால் உங்கள் காலத்தின் வரலாறை உங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லாமல் ஆயிரும் நான் நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு வகையா இதை எழுதுங்கள், இதை பேசுங்கள், உங்க சர்க்கிள்ஸ்ல இதை கொண்டு போங்க. அப்படிதான் வரலாற்றை நம்ம அந்த வரலாற்றோடு ஒரு சமர் புரியணும் இல்லையா, ஒரு இன்ட்ரோசெக்ஷன் அதோட நமக்கு நடக்கணும் இல்லையா. அப்ப அதை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் பசுமை நடை இந்த முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டு இருப்பதற்கான காரணமே நாம் ஒரு சிறு வெளிச்சத்தை ஏந்தி பிடித்து கொண்டே இருக்க வேண்டும்.